திமுகல வந்து சமூக விரோதிகளுக்கும் சமூகத்திற்கு வந்து பதவியும் அதிகாரமும் கொடுக்கறதா வந்து அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதாவது சமூக விரோதிகளுக்கும் அதாவது பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருக்கின்றவர்களுக்கும் கேடிகள் பட்டியலிலேயும் ரவுடிகள் பட்டியலில் இருக்கின்றவர்களுக்கும் பதவிகளை கொடுப்பதும் கட்சிகளை சேர்த்துக்கொள்வதும் அகில இந்திய ரீதியிலே பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் அல்ல. இது ஏற்கனவே பல முறை ஆதாரத்தோடு பெயர் பட்டியலோடு நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு பெயர் பட்டியலை தர தயாராக இருக்கின்றோம். திமுகவில் அப்படி தெரிந்து நாங்கள் செய்வது கிடையாது. எங்காவது தெரியாமல் அப்படி நடந்துவிட்டால் உடனடியாக தளபதியினுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்கள் நீக்கப்பட்டு விடுவார். பாஜக வந்து எழுச்சியா இருக்கு, ஆயுதங்கள் எடுக்கக்கூடாதுன்னு வந்து நாங்கள் வந்து அடக்கி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அதே அண்ணாமலை சொல்றாரு. பாஜக ஆயுதத்தை எடுத்தாலும் என்ன எடுக்காட்டி என்ன அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. அவங்க எப்போதுமே கையில் ஆயுதத்தை வைத்து கொள்ளக்கூடியவர்கள் என்பது நாடறிந்த விஷயம்தான். அதனால் அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைதி வழியில் செல்வதைத்தான் விரும்புகிறோம். மக்களை சந்தித்து மக்களாளுக்கான ஆட்சியை நடத்துவதுதான் எங்களுடைய தலைவருடைய விருப்பம்.